அனைவருக்கும் வணக்கம். இன்று 25 ஜனவரி தேசிய வாக்காளர் தினம் இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தன்று நம்முடைய திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் எம் பள்ளி மாணவர் எம்டி டெலின் 10ஆம் வகுப்பு ஏ பிரிவை சார்ந்த மாணவனுக்கு போஸ்டர் டிசைனிங் காம்படிஷனில் 2ஆம் இடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான சான்றிதழும் ரொக்கமாக ரூபாய் 1000 பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த மாணவனை அழைத்து உதவி தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நான் சென்றிருந்தேன். அப்போது அந்த விழாவில் தேசிய வாக்காளர் தின விழாவில் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்வை இப்பொழுது உங்களுக்கு இந்த காணொளியில் காட்ட விரும்புகிறேன். இப்போது நீங்கள் அந்த காணொளியில் காணலாம். முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து PRO அவர்கள் அனைவரையும் வரவேற்று அமர்ந்தார். அடுத்த நிகழ்வாக மரியாதைக்குரிய தாசில்தார் அவர்கள் இந்நாளின் முக்கியத்துவத்தை குறித்து உரையாற்றினார். அவரை அடுத்து மரியாதைக்குரிய கமிஷனர் அவர்கள் ஓட்டளிப்பதின் முக்கியத்தை குறித்து அனைவருக்கும் உரை நிகழ்த்தினார். அவரை தொடர்ந்து மிகவும் மரியாதைக்குரிய ஆட்சியர் அவர்கள் வாக்களிப்பதே சிறந்தது, நிச்சயம் வாக்களிப்போம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து வாக்காளர் தின உறுதிமொழியை ஆட்சியர் அவர்கள் வாசிக்க அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டோம். அடுத்து மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு நடைபெற்றது. அதில் எம் பள்ளி மாணவன் MD டெலின் என்பவன் போஸ்ட் டிசைனிங் காம்படிஷனில் மாவட்டத்தில் 2ஆம் இடம் பிடித்திருந்ததனால் அந்த மாணவனுக்கு சான்றிதழையும் ரொக்க பரிசாக 1000 ரூபாயும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார். அடுத்து பாடல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியை ஆட்சியர் அவர்கள் பாடச் சொல்ல அந்த மாணவியும் தேர்தலின் விழிப்புணர்வு கொடுத்து பாடலை பாடினார். அஹிம்சை பாதையில் என்றும் நமக்கு தோல்வி இல்லை, சுயநல எண்ணமும் நமக்கு இல்லை, வேற்றுமை எதிலும் பார்த்ததில்லை, ஒரு தாய் மக்கள் அனைவரும் ஒற்றுமை நம்பலமே. அடுத்தபடியாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடைபெற்றன. அதில் சிறந்ததாக விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு ஆட்சியர் அவர்கள் பரிசுகள் வழங்கினார். அடுத்தபடியாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இடையே நடைபெற்ற கோலப் போட்டிகளுக்கான முடிவை அறிவித்து அவர்களுக்கும் பரிசுகளை ஆட்சியர் அவர்கள் வழங்கினார். அடுத்தபடியாக தேர்தலுக்காக சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பணியாளர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். இறுதியாக தேசிய கீதத்தை அனைவரும் பாட விழா இனிதே நிறைவேறியது.